நீங்க அந்த Facebookோட URL எடுத்து கொடுத்துறீங்க. யூடியூப் அந்த லிங்கோட URL சார். ஓகே ஓகே ஓகே. லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேஜ் வந்துருச்சு. வந்துருச்சு. அவ்வளவுதான் சார். அது வந்து கோ லைவ் போனீங்கன்னா போயிடும் இல்லையா? லைவ் போயிடுச்சு சார். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்ன அது ரெடி கொடுத்ததுனால ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஆட்டோ ஸ்டார்ட் எனேபிள் ஆட்டோ ஸ்டார்ட் நான் பண்ணிட்டேன், அதை மறந்துட்டேன். சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ டைம் ஆயிடுச்சா அப்ப? இன்னும் 10 மினிட்ஸ் தான் சார். ஓகே 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 ஓகே. நான் அப்படியே வெளியில வந்துட்டுமா? ஓகே சார். ஓகே. நீங்க என்ன செஞ்சீங்க பாத்துக்கோங்க. முடிச்ச உடனே மட்டும் எனக்கு என்ன செஞ்சிருங்க எப்பயும் போல உங்களுக்கு மெசேஜ் மட்டும் கொடுத்துருங்க. சரியா? சார் எஸ்டா. ஹலோ. கேக்குதா? எனக்கு கேக்குது. உனக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது. கேக்கலன்னு சொல்லிடாத. கஸ்டம் லைவ் தானே, ஆஃப் பண்ணிடலாம்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாது. என்னாச்சுடா? ஷேர் பண்ண பயப்படாது. என்னாச்சுடா? என்ன பர்பஸ்?
ஹலோ, சொல்றா. என்னாச்சு? ஹலோ ஷேக். ஹலோ ஷேக், இம்ரான். சொல்றா. ஹலோ. ஸ்க்ரீன் ஷேரிங் செக் பண்ணிக்கோங்கடா. மைக் ஆடியோலாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த லாங்குவேஜ்லேயே பேசிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ்லாம் பிரச்சனை இல்லை. ஹோஸ்ட் டிசேபிள்டு ஸ்க்ரீன் ஷேரிங்னு வருது. தாஸ், ஓகே. ஓகே, எனக்கு ஓகே. ஓகே. மைக்கெலாம் ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. ஸ்டார்டிங் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆ ஆ விஷ்ணுபிரியா கூப்பிட்டுருக்கேன்டா. வருவாங்க.
ஹலோ ஹலோ விஷ்ணுபிரியா, ஹலோ. உங்க ஸ்கிரீன் ஷேரிங் மட்டும் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஷேரிங் ஆடியோ ஓகேனா கன்டினியூ பண்ணுங்க. கேட்குறாங்களான்னு தெரியல. ஆடியோ வீடியோ ரெண்டுமே ஆஃப்ல தான் இருக்கு. ஹலோ. ஹலோ கேக்குதா? எஸ், உங்க ஸ்கிரீன் ஷேரிங் ஆடியோல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னடா என்னாச்சு? ஓகே. Good evening all. Today is the career guidance program session 3E, which will be handled by pharmacy by Muhammad Sheikh and Imran Khan, and medical science by Vishnupriya Sivaraman. And today's session is first will be begin with Sheikh and Imran giving their session about pharmacy. Imran, you can hand over the session. Thank you. Well, good evening one and all. We will see why pharmacy is so important in medical science. Well, தமிழ்ல பேசுகிறேன் because it will be more easy. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பார்க்கணும்னா why we should take higher study, what is the reason for higher study அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு வந்து நான் மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் படிக்காமலே வேலைக்கு போவேன்ட்டு. ஹையர் ஸ்டடி கிவ்ஸ் ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலையே நீங்க வந்து அதிக அது உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கும். டிகிரிஸ் ரெக்கக்னேஷன், உங்க ஸ்கில்ல இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ணிருக்கீங்க, யூ ஹேவ் பீன் லைசன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ஹையர் ஸ்டடி எப்பயுமே சொல்லும். ஏன் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற எந்த தொழிலா இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி கண்டிப்பா சயின்ஸ் இருக்கு. உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஃபினாமினன் இருக்கு. அந்த ஃபினாமினன் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்றது எனர்ஜிக்கு அப்படின்னு தெரியுது. அது எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம், உடம்பு எதை சாப்பிட்டா சீக்கிரம் எடுத்துக்கும், எப்படி அதை எனர்ஜியா மாறுது, இதுதான் சயின்ஸ். இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாததுனால தான் நம்மள வந்து நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொரோனா டைமே பார்த்தீங்கன்னா ரூமர்ஸுக்கு பஞ்சமே இல்லை. இதை சாப்பிட்டா சரியாயிரும், அதை சாப்பிட்டா சரியாயிரும்ட்டு. நம்மளுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி ரூமர்ஸை கேட்டு ஒரு சில பேர் அவங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்டிஷனுக்கு தள்ளியிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சயின்ஸ்ல ஒரு முக்கியமான டிவிஷன் வந்து பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்க. இந்த ஹெல்த் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாலே ஒரு செயின் தான்.
கீழே இந்த பாட்டம்லேருந்து டாப்ல டாக்டர்ஸ் வரைக்கும் ஒரு செயின் இருக்கும். இந்த செயின்ல வந்து பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மாத்திரை விற்கிறவன், அதை விட்டா மாத்திரையை வந்து மார்க்கெட்டிங் பண்றவன். ஆனா இந்த மாத்திரையை உருவாக்குறது, நம்ம எக்ஸ்ரேக்குன்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கும், நம்ம இந்த இசிஜிக்கு தடவுற ஜெல், இந்த மாதிரி மெடிக்கல் சயின்சஸ்ல இருக்க மேக்ஸிமம் கெமிக்கலுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொன்னு சயின்ஸ் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு குரூசியல் டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வெளிப்படையா தெரியற வேலையை வச்சுதான் அந்த வேலைக்கு வந்து எவ்வளவு ஒர்த் இருக்குன்றதை நம்ம டிசைட் பண்றோம். பார்மசூட்டிக்கல் வந்து ஒரு ரொம்ப குரூசியலான ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா நம்ம ஊர்ல தான் வந்து பார்மசி சயின்ஸுக்கு வந்து வெறும் மாத்திரை தரதோட நிற்குது. இதே நீங்க யூஎஸ் கனடாக்குன்னு போனீங்கன்னா டாக்டருக்கு நிகரான ஒரு வேலை வந்து பார்மசி. அங்க டாக்டர் வந்து என்ன நோயின் மட்டும் தான் டயக்னோஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து அங்க ஒரு ஃபார்மசி மேல தான் வந்து அவங்களுக்கு என்ன மாத்திரை தரணுன்றதே பார்ப்பாங்க. நம்ம அதை விட்டுருவோம். நம்மளோட இந்தியன் எஜுகேஷன்ல ஃபார்மசியோட சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ ஆர் ஃபார்மசிஸ்ட்? ஃபார்மசிஸ்ட்ன்றவங்க வந்து ஒரு லைசன்ஸ்டு பீப்புள். அதாவது ஒரு ஃபார்மசிஸ்டால மட்டும்தான் ஒரு ட்ரக்கை உருவாக்கவோ அதை கொடுக்கவோ இல்லை அந்த ட்ரக்கை பற்றி கவுன்சில் பண்ணுறதுக்கோ ரைட்ஸ் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இதை படித்தேன் அதை படித்தேன் ஆனால் எனக்கு மருந்து பற்றி நல்லா தெரியும்ட்டு. அது எல்லாமே போய். எல்லாமே தெரிகிற ஒரே ஆள் வந்து ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் ஒரு மாத்திரையை வந்து நம்ம உடம்புக்குள்ள போன மாத்திரை என்ன ஆகுது, அந்த மாத்திரை நம்ம உடம்பு என்ன பண்ணுது, அந்த மாத்திரையில என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, எதையும் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்பு சீக்கிரம் சரியாகும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் கத்துப்பாங்க. ஃபார்மசிஸ்டோட இது மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்ம இந்த ஹெர்ப்ஸ் இருக்குல்ல, ஹெர்பல்ஸ், அதுல வந்து ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா, ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ண யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த காம்பவுண்ட் வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கோ இல்லை அதை சிந்தட்டிக்கா ஃபார்ம் பண்றதுக்கோ அதை ஒரு புது ட்ரக் மாலிகுலா மாத்துறது வந்து இவங்களோட வேலை. ஃபார்மசியோட பேசிக் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் 3 கோர்சஸ் தான். ஃபர்ஸ்ட் டிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 years, பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 years, ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி 6 years. டிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சிம்பிள் ஒரு 2 year கோர்ஸ். இந்த கோர்ஸை முடிச்சா என்னென்ன வேலை கிடைக்குன்னா, நீங்கள் வந்து டிஸ்பென்சிங் போகலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபார்மசியில் ஃபார்மசிஸ்டாக சேரலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் போகலாம், ப்ரொடக்ஷன் போகலாம். ஃபார்ம்டின்றது வந்து இந்தியாவில் அவ்வளோ கிளிக்கான ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டுக்குன்னு போனீங்கன்னா ஃபார்ம்டி வந்து பேசிக் டிகிரி ஆயிடும் உங்களுக்கு. இன்கேஸ் யாருக்காவது அப்ராடு போய் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ண, இல்லை அப்ராடில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம்டி எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஃபார்ம்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேருக்கு முன்னாடி அந்த டாக்டர் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். யூஸ்வலாக ஹையர் செகண்டரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிஃபார்ம் ஜாயின் பண்ணலாம், பிஃபார்ம் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஃபார்ம்டி ஜாயின் பண்ணலாம். டிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் போகலாம், பிஃபார்ம் முடிச்சுட்டு ஜாப் போகலாம், ஃபார்ம்டி முடிச்சுட்டு ஜாப் போகலாம். இந்த டிஃபார்ம் டு பிஃபார்ம், பிஃபார்ம் டு ஃபார்ம்டி ஜம்பிங் இருக்குது. அது வந்து போஸ்ட் பேக்லரேட் கோர்சஸ் அப்படின்னுவாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு பிஃபார்ம் சீட் கிடைக்கலன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடி அங்கே நிறுத்தாமல் டிஃபார்ம் ஜாயின் பண்ணி அங்கே டூ இயர்ஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து செகண்ட் இயர் பிஃபார்ம் திருப்பி ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பிஃபார்ம் ஜாயின் பண்ணிட்டு ஃபார்ம்டி ஜம்ப் பண்ணுறவங்களும் பிஃபார்ம் 4 years முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தேர்ட் இயர் ஃபார்ம்டிக்கு போகலாம். பிஃபார்ம் முடிச்சுட்டு, அதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாம். எது இல்லைனா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி பண்ணலாம், எம்எஸ் பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம். இது 3 முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலாம். ஃபார்ம்டியும் வந்து நீங்கள் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலாம். ஏன் வந்து ஃபார்ம்டி முடிச்சவங்க இங்கே பிஹெச்டி பண்ணுறாங்கன்னா, ஃபார்ம்டிக்கு அவ்வளோ ஜாப் இந்தியாவில் இல்லைன்றதுனால யூஸ்வலி ஃபார்ம்டி பண்ணவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த கோர்ஸுக்கு வந்து அவங்க லெக்சரர்ஸாவோ இல்லை ப்ரொஃபஸர்ஸாவோ ஜாயின் பண்ணுறாங்க. ஃபார்மசி கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது கரண்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னா, பயோமேக்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். அதில் வந்து மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும். ஆனால் ஒரு சில காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி எம்ஃபார்ம், அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபார்மசியில் கெமிஸ்ட்ரி, அதாவது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணலாம். ஃபார்மசிஸ்டுக்கு என்னென்னலாம் வேலை இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னா, கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட். இவங்க வந்து நம்ம டெய்லி பார்க்குறவங்க தான். ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஃபார்மசி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து மெடிசன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதே கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் தான், ஆனால் அதை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலோடு எடுப்பாங்க. மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ், ப்ரொடக்ஷன்லேருந்து ஷாப்ஸுக்கு ட்ரக்ஸு சேஞ்ச் பண்ணுறவங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக வந்து நம்ம ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ணலான்றது ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கே பாதி பேர் தெரியாது.
ஆனா ஃபார்மசியோ இல்ல மெடிக்கல் குரூப்போ முடிச்சவங்க தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்டிமம் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத பேங்க் ஏஜென்சியே சொல்லிருச்சு. அடுத்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். இவங்க வந்து யூஸ்வலி பெரிய பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியால தான் இருப்பாங்க. கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ட்ரக் டிஸ்கவர் பண்றப்ப அந்த ட்ரக்கோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ட்ரக் பாடியில் எப்படி ரியாக்ட் ஆகும், அந்த ட்ரக்கை வந்து ஹியூமன்ஸுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றப்ப ஹியூமன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அது எல்லாமே வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் தான் நோட் பண்ணுவாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும், கவர்மெண்ட் ஜாப் எழுதி நீங்கள் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதுதான் வந்து ஒரு ட்ரக்கை உருவாக்கி அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீப்புள் வந்து தே ஆர் யூஸ்வலி லிங்க் டுகெதர். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் ஒரு 1000 மாலிகுலை எடுத்து அதில் எது வந்து நம்ம உடம்புக்காக நம்ம தேவைக்கான மாலிகுல் என்னன்னு பார்த்து அதை சூட்டபிள் ட்ரக்காக மாற்றுவாங்க. ஃபார்முலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கை வந்து பாடியில் அவ்வளோ சீக்கிரம் அட்மினிஸ்டர் பண்ண முடியாது. பாடியில் எந்த ரூட் இல்லை எந்த இதில் ஃபார்முலேட் பண்ணி அனுப்புனா ஈஸியாக போன்றதை பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேரஸ்டமால் டேப்லெட்ஸும் இருக்குது, பேரஸ்டமால் இன்ஜெக்ஷனும் இருக்குது. பேரஸ்டமால் டேப்லெட் ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு மினிமம் டைம் வந்து கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் ஆகும். ஆனால் பேரஸ்டமால் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பிளட்டுக்கு போகும். இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரக்கோட ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கோ வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குற மாலிகுலை அதை ஆப்டிமமாக டிசைன் பண்ணுறது தான் ஃபார்முலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரக் அனலிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா QA அண்ட் QC. இந்த QA அண்ட் QC வந்து இருக்கிற எல்லா கம்பெனிலையும் இருக்கும். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே வந்து QA அண்ட் QC இருக்கும். இவங்க வேலை என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிளைம் பண்ணுற அந்த பேரஸ்டமால் 500 mgனா அதில் 500 mg இருக்கா, இல்லை அதோட எக்ஸ்ட்ரா இருக்கா, சேஃப்டி லிமிட்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத பார்க்கறது தான் QA அண்ட் QC. QA அண்ட் QCக்கு வந்து நம்மளுக்கு இதில் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட வேலை இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லேப்ஸ் இருக்குது. அந்த லேப்ஸில் வந்து நீங்கள் ட்ரக் அனலிஸ்டாக கூட ஜாயின் பண்ணலாம். ரயில்வே ஃபார்மசிஸ்ட் அப்படின்றவங்க என்னன்னா, ரயில்வே இப்போ வந்து PM மோடி கீழே பார்த்தீங்கன்னா ஜன் அஸ்வதி அப்படின்னு ஒரு புது பிரான்ச் ஆஃப் ஃபார்மசிஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஃபார்மசிஸோட மெயின் நோக்கம் என்னன்னா, ஜெனரிக் மெடிசன்ஸை நிறைய விற்கணுன்றது தான். இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் விற்கிற இந்த ஜன் அஸ்வதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த ஜாப்ஸ் தான் வந்து ரயில்வே ஃபார்மசிஸ்ட். ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ட்ரக்ஸில் தான் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. இதே ஒரு புது மாலிகுலை இது பண்ணா அவங்க இம்போர்ட் தான் பண்ணுவாங்க வேற ஒரு கண்ட்ரிலேருந்து. அந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்றப்ப அவங்க சொன்ன கிளைம்லாம் கரெக்டா இருக்கா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க வந்து ஆத்தரைஸ்டு கம்பெனியா, அந்த ட்ரக் வந்து மற்ற எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எடுத்திருக்காங்க அங்கெல்லாம் எப்படி வந்து அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எம்ஃபார்ம் முடிச்சுட்டு ஒரு சில பேர் வந்து காலேஜஸ் இல்லை லெக்சரர்ஸாவோ இல்லை ப்ரொஃபஸர்ஸாவோ சேர்ந்துருவாங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட் இவங்களோட வேலை என்னன்னா, இவங்க ஃபுல்லாகவே இந்த வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வரவங்க. அதாவது வேக்சின்ஸ்னால யூஸ்வலி தே டீல் வித் மைக்ரோப்ஸ். மைக்ரோபயாலஜிஸ்டோட வேலை வந்து ஒரு வேக்சின் டெவலப்மெண்ட்டோ இல்லை வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷனோ அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. நியூக்ளியர் ஃபார்மசிஸ்ட் வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல்ட். இது ஃபுல்லாகவே வந்து கேன்சர் தெரப்பியை பேஸ் பண்ணி வருது. இந்த கேன்சர் தெரப்பியில் எந்தெந்த ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணலாம், எந்தெந்த காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணி கேன்சர் ட்ரீட் பண்ணலான்றதெல்லாம் இந்த நியூக்ளியர் ஃபார்மசிஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபார்மசிக்குள்ள நம்ம எழுத ஒரு சில எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. அதில் மெயின் பார்த்தீங்கன்னா GPAT, கிராஜுவேட் ஃபார்மசிஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். நீங்கள் பிஃபார்ம் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் அந்த 4 இயர்ஸ் படித்த எல்லாத்தையும் தான் கேட்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டா உங்களுக்கு வந்து மந்த்லி 12,200 rupees ஃபார் 2 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் தரும். மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். டோஃபல், கேட் அண்ட் ஐலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் எழுதுறதா இருந்தால் அந்த கண்ட்ரியில் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் மாதிரி. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ்க்காக தான். நீங்கள் வந்து இதே ஜெர்மன் கண்ட்ரி இல்லை ஸ்வீடிஷ் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். இந்த அடிஷ்னல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் அங்கே தான் வந்து சேரும். நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதே நீங்கள் வேற ஒரு கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மெடிக்கல் பாடி, அங்கே இருக்கிற மெடிக்கல் அத்தாரிட்டி எந்த விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இதில் வரும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 20 காலேஜஸ் ஆஃப் 2020, அதாவது ஃபார்மசி காலேஜஸ் டாப் 20 காலேஜஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது.
இதை விட்டுரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் வந்து ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி. NIRF ரேங்க் 9. NIRFன்றது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காலேஜஸ்லையும் அவங்களோட டீச்சிங் எப்படி இருக்கு, கொடுக்குற ப்ராக்டிசஸ் எப்படி இருக்கு, அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை பொறுத்து காலேஜஸை ரேங்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார்மசி காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 344 காலேஜஸ் வந்து இந்த ரேங்கிங்கில் அடிச்சுக்கும். இதில் வந்து ஒரு கிரேட் நியூஸ் என்னன்னா தமிழ்நாடுவை சேர்ந்த 8 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100ல இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SRM காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை. அடுத்து வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அடுத்து PSG காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர். MMC காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை. ராமகிருஷ்ணா காலேஜ் ஃபார்மசி கோயம்புத்தூர். கோவை மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். இப்போ இது எல்லாமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க டாப் காலேஜஸ். இதில் எல்லாத்துலேயுமே ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற 8 காலேஜ்லையும் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்குன்னு இருக்க ஒரு டெடிகேட்டட் காலேஜ். மற்ற எல்லாமே ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஃபார்மசி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்கவங்க. ஆனால் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்குன்னு இருக்க ஒரு டெடிகேட்டட் காலேஜ் இன் தமிழ்நாடு. இப்போ ஃபார்மசிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து ஒரு டார்க்கர் ரீஜன். அந்த டார்க்கர் ரீஜன் எல்லாமே ஹைலி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னுவாங்க. நம்ம வந்து சைனா, USA அண்ட் ஜப்பான் கூட வந்து போட்டி போட்டுட்டு இருக்கோம். அவங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு டாப் மோஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. அதனால ஜெனரிக்னாலே ஜெனரிக் மெடிசன்னாலே இந்தியாவிலேருந்து தான் வெளில போகுது. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க டாப் ஃபார்மசி கம்பெனிஸ். இத்தனை டாப் ஃபார்மசி கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 3 பேரை பற்றி சொல்ல போகிறேன். அவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ ஃபார்மசூட்டிக்கலில் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்குன்னா அந்த 3 பேர் தான் அதுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் திலீப் சங்வி. இவர் வந்து சன் ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1983ல ஆரம்பிச்சாரு. இவர் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 2014ல் என்ன பண்ணாருன்னா ரான்பேக்ஸி அப்படின்னு இன்னொரு மெடிசன் கம்பெனி வந்து தானாகவே வாங்கிட்டாரு. அடுத்து மிஸ்டர் கிளென் சாதனா. கிளென்மார்க் மெடிசன்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இவங்க வந்து ஒன் ஆஃப் த லீடிங் மெடிசன் ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா. இவங்களும் வந்து இந்தியாவுக்குன்னே, அதாவது இந்தியா பேட்டன்டட் கம்பெனி இவங்கலாம். அடுத்து சிப்லா வந்து நம்மளுக்கு சென்னையிலே பிரான்ச்சஸ் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா சிப்லா நிறையவே இருக்குது. இதோட CEO வந்து பார்த்தீங்கன்னா உமங் ஓஹரா. இந்த 3 கம்பெனிஸ் மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ், டாக்டர் ரெட்டிஸ், அரவிந்தோ ஃபார்மசிஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ ஃபார்மசினா இந்தியாவை சூஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதனால ஃபார்மசி எடுக்கிறப்ப நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம். ஃபார்மசியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் D.Pharm B.Pharm முடிச்சிட்டா ஒரு கடையை ரெண்ட் எடுத்து கூட நீங்கள் கடை நடத்தலாம். அதனால இன்னொரு விஷயம், ஃபார்மசி இஸ் நாட் கோயிங் டு சேச்சுரேட். இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லா கோர்ஸ்லேருந்தும் வந்து இந்த கோர்ஸில் விழுந்தா இந்த கோர்ஸ் சேச்சுரேட் ஆகணுவாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆஸ் லாங் அஸ் பாப்புலேஷன் இன்க்ரீசஸ், ஆஸ் லாங் அஸ் பாப்புலேஷன் இஸ் தேர். அதாவது நம்ம உலகத்துல வந்து பாப்புலேஷன் ப்ளூம் தான் நடந்துட்டு இருக்கே தவிர்த்து பாப்புலேஷன் குறைய மாட்டேங்குது. பாப்புலேஷன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபார்மசிஸ் அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் தேவைப்படும். இந்த ஃபார்மசி கோர்ஸ் வந்து இன்னும் ஒரு விதத்தில் உங்கள் பர்சனலாக எப்படி அஃபெக்ட் பண்ணோன்னா, இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களோ யாருக்கோ வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ ஹேவ் த ரைட் டு கொஸ்டின் த ட்ரக்ஸ். ஒரு ட்ரக் ஒரு டாக்டர் கொடுக்குறாருன்னா ஏன்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா அந்த கேட்குற கேள்வியே கிடையாது. உங்களுக்கே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்குறப்ப ஒரு ட்ரக்கு இன்னும் ஒரு காமன் தாட் இருக்குது. எல்லாரும் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 4-5 ட்ரக்கு கொடுத்தா அதில் 2 வந்து வேஸ்ட்டு, சும்மா வந்து நம்மள்ட்ட வித்து தள்ளுறதுக்காக கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் கொடுக்குறாங்கன்னா அது கூட இன்னொரு மெடிசன் கொடுக்குறாங்கன்னா, ஒன்று ஒரு மெடிசனோட சைட் எஃபெக்டை நம்ம உடம்புல எக்ஸிபிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக செகண்ட் மெடிசன் கொடுப்பாங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது எங்கன்னா 2 ட்ரக் சேர்ந்து நம்ம உடம்போட ஹெல்த்தை வந்து நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஃபார்மசி பின்னாடி நிறைய சயின்சஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் டு சூஸ் ஃபார்மசி, ஐ வில் சே கோ ஃபார் இட். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நோட் என்னன்னா, உங்களுக்கு வந்து பயாலஜியோ இல்லை கெமிஸ்ட்ரியோ படிக்கிறதுல வந்து கஷ்டம் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் சூஸ். ஏன்னா ஃபார்மசி சயின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
நீங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறப்ப அது வேலை கிடைக்குமான்னு பார்க்காதீங்க. அந்த கோர்ஸ் எடுக்கிறப்ப நம்மளால படிக்க முடியுமா அப்படின்றதான் பார்க்கணும். நீங்க எவ்வளவுதான் பெரிய கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸ்ல அரியர் வச்சீங்கன்னா தட் கோர்ஸ் இஸ் வேஸ்ட். இன்ஜினியரிங்குமே வந்து வேலை கிடைக்கலன்றது வந்து ஏன்னா எல்லாரும் வந்து படிக்கணுன்றதுக்காக படிக்கிறது இல்லை. ஒரு காமன் தாட் என்னன்னா எல்லாரும் வந்து படத்துல வர மாதிரி காலேஜுக்குள்ள வந்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அஃப்கோர்ஸ் காலேஜ் வந்தா ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீடம் வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அது உங்க ஸ்டடீஸ்ல ரெஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். With this, I will conclude my session. Thank you for the opportunity. Thank you, Imran. Thank you, Sheikh. Thank you for your wonderful session. Next, I call upon Vishnu Priya for presenting her session on medical sciences. Hello. Can I start? Yes, you can. Good evening, one and all present here. First of all, I'm very thank you to giving me such a wonderful opportunity to discuss about the medical science. இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா பேண்டமிக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பேண்டமிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் வாண்டட் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ட்ரீட்மெண்ட். என்னதான் வந்துட்டு நம்ம சேஃபா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் பேண்டமிக் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ டாக்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ மெடிக்கல் ஃபீல்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரியில இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு சர்வை பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதோட யூசஸ் என்ன, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். நாட் ஒன்லி அபவுட் பியூர் மெடிக்கல் சயின்ஸ், ஐ எம் கவரிங் த அலைட் மெடிசன்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி கெரியர்? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன கெரியர் கைடன்ஸ்ன்னு சொல்றாங்க, நம்ம கோர்ஸ் தானே எடுத்து படிக்க போறோம், இது என்ன கெரியர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட். கெரியர் அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யூ ஷுட் சூஸ் ஒன் சப்ஜெக்ட், யூ ஷுட் ஸ்டடி, யூ ஷுட் லிவ் இன் தட். அந்த மாதிரி தான் கெரியர் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா 60% எல்லாருமே படிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கெரியர் சூஸ் பண்ணக்கூடாது. சரி, நம்ம சூஸ் பண்ற கெரியர் வந்துட்டு ஸ்கோப்பா இருக்கும், நமக்கு பின்ன ஸ்கோப் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணணும். மெடிசனுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மெடிசன் கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. மெடிசன்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு, அதுல நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பியூர் மெடிசன்ல என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ எம்பிபிஎஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மோஸ்ட் காமன் அண்ட் பேசிக் திங் இன் மெடிசன். ஓகே, எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது இந்த கோர்ஸ் வந்துட்டு யூஜி கோர்ஸ், இதுக்கு மேலே பிஜி இருக்கு, அதுல தான் நம்ம வந்து எம்எஸ்எம்டி அப்படிங்கிறது படிக்க போறோம். எம்எஸ்எஸ் ஃபார் Master of Surgery and MDS for Master of Medicine. தென் இதோட கோர்ஸோட டியூரேஷன் வந்து 5.5 years. இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம 12th வந்துட்டு பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும். பயாலஜி குரூப்ல அட்லீஸ்ட் 50% நமக்கு மார்க் இருந்தா தான் இதுல என்டர் ஆக முடியும். ஸோ எம்பிபிஎஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீட் பாஸ் பண்ணி தான் நீங்க போக முடியும். டைரக்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து காலேஜ்ல இப்ப எங்கேயுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ நீங்க நீட் ப்ரிஃபர் பண்ணி தான் போக முடியும். நாட் ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ், இனி வரப்போற எக்ஸாம்ஸுக்கும் நீட் இஸ் த பேசிக் திங்.
அதுவும் சொல்லிடுறேன். ஸோ இங்க இங்க இருக்க சில இன்ஸ்டியூட்ஸ் வந்துட்டு லைக் மெடிசனுக்கு டாப் இன்ஸ்டியூட்ஸ். நான் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட் கொடுக்கறதுனால இந்த இன்ஸ்டியூட் டாப் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. பட் யூ நீட் டு கோ, யூ நீட் டு ஃபர்தர் ரிசர்ச். ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு பண்ண போறோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு என்னைக்குமே அதுல இறங்காதீங்க தயவு செய்து. ஸோ கோ, போய் நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க, இந்த இன்ஸ்டியூட்ல இந்த கோர்ஸுக்கு நல்ல வேல்யூ இருக்கா, ஸ்கோப் இருக்கா அப்படிங்கறத கேளுங்க. நாட் ஒன்லி ரிகார்டிங் மெடிசன், ஐ எம் சேயிங் டு எவ்ரிதிங். ஓகே, நீங்க என்ன கோர்ஸ் எடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு பண்ணுங்க. உங்க சீனியர்ஸ் கிட்ட பேசுங்க. இந்த கோர்ஸ் எனக்கு தெரியும், இந்த கோர்ஸை படிச்சவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தயவு செய்து அதெல்லாம் நம்பிடாதீங்க. நீங்க போய் அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. அப்சல் நெக்ஸ்ட். அடுத்தது பிடிஎஸ். மெடிசன்ல நெக்ஸ்ட் வர்றது பிடிஎஸ். பிடிஎஸ்னா என்னன்னு தெரியும், இட்ஸ் இன் டென்டல். ஓகே, ரிகார்டிங் டென்டல். இதுல நம்ம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நத்திங் யூ ஆர் கோயிங் டு டூ அபவுட் திஸ். யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் டூத் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகே, இது நீங்க பண்ண போறீங்க. இது வந்துட்டு எம்பிபிஎஸ் கிடைக்காத நிறைய பேர் பிடிஎஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் காமன் கோர்ஸ், இது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் ரீசெண்டா நிறைய சண்டை கூட வந்துச்சு சோசியல் மீடியால, லைக் எம்பிபிஎஸ் தான் பெருசு, பிடிஎஸ் தான் பெருசு அப்படிங்கிறதுல. ஸோ நீங்க வந்து எந்த இதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகார்டிங் சர்ஜரி அண்ட் ட்ரீட்மெண்ட் டு டீத், ஹியூமன் டீத். தட்ஸ் இட். இதோட இந்த டியூரேஷன் வந்து 5 years. இதுக்கும் நீங்க வந்துட்டு +2ல 50% ஆஃப் மார்க் வச்சிருக்கணும். தென் இதுக்கும் நீட் எக்ஸாம் தான் எழுதணும். எல்லா மெடிக்கல் ரிகார்டிங்க்கு வந்துட்டு நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஃபர்தர் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தே வில் பி கண்டக்டிங் தேர் ஓன் ப்ரைவேட் எக்ஸாம்ஸ். ஸோ நீங்க அதை பார்த்து தான் நீங்க அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அந்த காலேஜ்குள்ள போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேமஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் டென்டல்ஸ். அண்ட் இதுல வந்துட்டு மணிப்பால் காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ், இட் இஸ் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மணிப்பால்ல வந்துட்டு எந்த மெடிக்கல் கோர்ஸ் பண்ணினாலும் இட் இஸ் மோர் அண்ட் மோர் வேல்யூபிள். இந்த காலேஜ்ல பண்றதுனால வேல்யூன்னு சொல்லல, பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் காலேஜ் அண்ட் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் த காலேஜ் இஸ் so high. அதனால சொல்றேன். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. எல்லாத்துக்குமே தெரியும் ஹோமியோபதிக் மெடிசன். நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது ஒரு குட்டி டப்பால ஒயிட்டா பால்ஸ் மாதிரி இருக்கும், சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கும். கேட்டா அது மெடிசன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சிரிப்போம், என்ன சாக்லேட் கொடுத்துட்டு மெடிசன் சொல்லி விற்கிறாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலி இட்ஸ் ரியல், அது மெடிசன் தான். அது நமக்கு இப்பதான் தெரியும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்பிங் கெரியர். இது வந்துட்டு மெடிசன் ஃபீல்ட்ல இப்போ ரொம்ப பூன் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு மெடிசன் கெரியர் நான் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் ஹோமியோபதி, ஐ எம் என்கரேஜிங் யூ. லைக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லைக் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டா அதுல வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு. எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்ல வந்து 90% ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் நாட் ஹேவிங் எனி சைட் எஃபெக்ட். அதனால பீப்புள்ஸ் வந்து இப்போ எல்லாருமே ஹோமியோபதிக் மெடிசனுக்கு, ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு, அரோமோதெரப்பி மெடிசனுக்கு இதுக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த இது மட்டும் இல்லாம இப்போ வர்றதுல பாத்தீங்கன்னா நிறைய தெரப்பிஸ் வந்துருச்சு. லைக் வர்மா தெரப்பி, கூசா தெரப்பி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரப்பிஸ் விச் இஸ் ட்ரீட்டட் ஒன்லி பிசிக்கலி, நாட் பை கிவிங் எனி மெடிசன்ஸ். அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹோமியோபதிக் அண்ட் ஆயுர்வேதிக் ஆர் so growing field in the medicine. ஸோ நீங்க வந்துட்டு இதை எடுத்து படிக்கிறது அப்படின்னா இட் இஸ் மோர் வேல்யூபிள். நீங்க இந்த கண்ட்ரில மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரில போனாலும் யூ கேன் சர்வைவ் அப்படிங்கிறது தான் இதோட இது. These are also the top institutes. இதோட duration of 5.5 years. You will be having internship throughout every medical courses. So the procedure is to conduct NEET exam. You will selecting colleges based on your NEET marks in the counseling. Next. This is Ayurvedic medicine. Ayurvedic medicine next comes. இதுலயும் ஆயுர்வேதிக் மெடிசன்லயும் மெடிசன் அண்ட் சர்ஜரி இஸ் தேர். எல்லாரும் யோசிப்பீங்க, வாட் ஆயுர்வேதிக் மெடிசன்ல சர்ஜரி இருக்கா அப்படின்னு. எஸ், தே ஆர் ஹேவிங் அண்ட் தே வில் பி பர்ஃபார்மிங் சர்ஜரிஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த க்ரோயிங் ஃபீல்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் அண்ட் ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் த வேர்ல்ட். நாட் ஒன்லி இன் இந்தியா, இட் இஸ் த ஓல்டஸ்ட் ட்ரெடிஷன் மெத்தட் இன் த வேர்ல்டு. அந்த காலத்துல யாருமே வந்துட்டு டேப்லெட் சாப்பிட்டு எதுவுமே சரி பண்ணதில்லை. அப்போ இருந்தவங்க எல்லாம் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தான் இது பண்ணாங்க.
மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் இந்தியா இஸ் ஆயுர்வேதிக். இதுக்கு வந்துட்டு நன் ஆஃப் த சைட் எஃபெக்ட் இஸ் தேர். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குணமாகும்னு சொல்ல முடியாது. பட் இட் வில் டேக் டைம். பட் கன்ஃபார்ம் இதுக்கு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதிக் மெடிசன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபீல்ட் இன் இந்தியா. நாட் ஓன்லி அமாங் இந்தியா, இன் வியட்நாம், கொரியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த ஃபீல்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆயுர்வேதிக் தெரப்பிலேயே அரோமோ தெரப்பியும் வந்துடும். ஸோ அந்த அரோமோ தெரப்பி வந்துட்டு லைக் வித் ஸ்மெல்லிங் திங்ஸ். அரோமா அப்படிங்கிறது வந்து வித் ஸ்மெல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து யுனானி மெடிசன்ஸ். யுனானி மெடிசன்ஸ். யுனானி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் none of the thing. You will be treating the patient's disease with a healing power. You will be initiating their healing power. Like இந்த மாதிரி ஸ்டடீஸ்குள்ள போகும்போது அவர் பாடியை வந்துட்டு yin and yang அப்படின்னு தனித்தனியா பிரிப்பாங்க. ஸோ பிளாக் பவர் அண்ட் ஒயிட் பவர் அப்படிங்கிறது தே போத் ஆர் ஃபார் த பேலன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. அதை வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல ஹிமோஸ்டேட்டசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யுனானி மெடிசன்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு yin and yangன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சீ பவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீ பவர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த யுனானி மெடிசன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உயிர் வாழும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் வாழும் தன்மைக்கு இருக்க ஆற்றல தான் சீ அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லுவோம். இந்த இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூ வில் பி இனிஷியேட்டிங் த சீ பவர். அந்த சீ பவரை இனிஷியேட் பண்ணி நம்ம வந்துட்டு பேஷண்டோட பாடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த அதுதான் இந்த யுனானி மெடிசன்ல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ வில் பி த டியூரேஷன் ஆஃப் திஸ் கோர்ஸ் இஸ் 5 years. யூ வில் பி ஆல்சோ ஹேவிங் இன்டர்ன்ஷிப். இதோட eligibility வந்து +2 and like others NEET exam will be conducted. Then instituteல வந்துட்டு these institutes are famous institutes, and if you are going to study Unani medicine, இந்தியால மட்டும் இல்ல, நிறைய கண்ட்ரீஸ்ல யுனானி மெடிசன்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றாங்க. they are practicing more efficiently in the way இந்தியாவை விட நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதை ரொம்ப எஃபிஷியண்டா ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் நாட் வேல்யூபிள் இன் இந்தியா, பட் மற்ற கண்ட்ரீஸையும் இதை வேல்யூபிளா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த க்ரோயிங் ஃபீல்டு. அடுத்தது வெட்டினரி சயின்ஸ். இந்த எதுவுமே கிடைக்கலன்னா எல்லாரும் வெட்டினரி சயின்ஸுக்கு தாங்க படிப்பாங்க. ஐ டு ஹேவ் ட்ரைடு, ஆனா எனக்கு இது கிடைக்கல. ஸோ வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. வந்துட்டு வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னாலே அந்த காலத்துல எல்லாம் வெட்டினரி டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க, மாட்டு டாக்டர்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு அனிமல்ஸை ட்ரீட் பண்ற ஒரு டாக்டருங்க. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் யூ வில் பி ட்ரீட்டிங். இந்த மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபீல்டு வந்து வெட்டினரி சயின்ஸ் ஃபீல்டு தான். ஸோ யூ வில் பி ஸ்டடிங் அபவுட் எவ்ரி அனிமல்ஸ், எவ்ரி பேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். யூ வில் பி ஸ்டடிங் தேர் பார்ட்ஸ், தேர் functionalities, everything you will be studying. So இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். if you are surviving in this, you are so great. ஸோ இதோட இது வந்துட்டு 5 years. பேசிக்கலி இதுக்கு வந்து 4 years, 4.5 years, 4 to 5 years வரும். 1 year எக்ஸ்ட்ரா இன்டர்ன்ஷிப் will be there. அந்த இன்டர்ன்ஷிப் வந்து யூ ஷுட் பி டூயிங் இன் பிரைவேட் அந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய காலேஜ்ல சொல்றாங்க. ஸோ இதுக்கும் நீட் எழுதி தான் போகணும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேமஸ் காலேஜஸ். Madras Veterinarian College is one of the famous institute in India, which you can do your course. And this college is a very, very reputational college. Next. மெடிக்கல் ஃபீல்டை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்கப்பா. ஒன்று பியூர் மெடிக்கல் அண்ட் இன்னொன்று வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அலைட் ஹெல்த் சயின்ஸ்னா என்ன அப்படின்னா, அவங்களும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான், பட் தே ஆர் குவாசி டாக்டர்ஸ், லைக் பேராமெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம எது சொல்லுவோம். தே ஆர் டாக்டர்ஸ் பட் நாட் டாக்டர்ஸ். ஓகே. ஸோ அண்டர் தட் ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த கோர்ஸ் வந்து இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோர்ஸோட பேசிக் ஃபங்க்ஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஸ்டடிங் எவ்ரி திங் ஆஸ் சச் டாக்டர்ஸ். யூ வில் பி கவரிங் எவ்ரி பார்ட், எவ்ரி சப்ஜெக்ட் லைக் டாக்டர்ஸ்.
but you are not professional doctors. Okay, you will come under BSPA. They'll say you as BSPA, Bachelor of Science Physician Assistant அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ்ல வந்துட்டு this is one of the most growing allied health science. இது வந்துட்டு ஆக்சுவலி திஸ் இஸ் அன் ஃபாரின் கோர்ஸ். ஓகே, ஃபாரின்ல இப்போ வந்துட்டு டாக்டர்ஸோட வேல்யூ எப்பவுமே டாக்டர்ஸோட ரேட், அதாவது லைக் ஹவு டு சே, டாக்டர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ தே ஸ்டார்டட் அ ஸ்கூல் கால் physician assistant. they will be assisting the physician in every way. ஸோ இந்த physician assistant ஓட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, you need to diagnose everything for an patient. You will be collecting history, you will be doing diagnosis, everything you will be doing under the guidance of doctor. நீங்க வந்துட்டு என்ன பண்ணனாலும் you will be doing under the guidance of doctor. You can also participate in the surgery under the guidance of doctor. Okay, this in the course oda durability is 3 plus 1 year of internship, so totally 4 years. In the course, if you are trying to take this course, it is more valuable when you complete, and if you are doing your internship in foreign countries, it will be more and more valuable. And one of the main thing is allied health science படிக்கிறதுக்கு English fluency is more and more important. physics, chemistry, biology கூட இங்கிலீஷோட மார்க்கும் எல்லா காலேஜ்லயும் இதை பார்ப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஸ்டியூட் இஸ் கோவை மெடிக்கல் college and hospital, which is located in the Coimbatore. They are doing very, very good. They are doing perfectly this course. And another important thing, the physician assistant, this upcoming course has been recognized in the medical board, MRB la kuda ipo இந்த கோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணி நீங்க வந்துட்டு இதுக்கு கவர்மெண்ட் ஜாபும் இருக்கு. எந்த அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கும் வந்துட்டு அவ்வளோக்கா கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. பட் பிசிஷியன் அசிஸ்டன்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் அலைடு கோர்ஸ் விச் இஸ் கம்மிங் அண்டர் கவுன்சில் ஆஃப் மெடிசன். இது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சிங், பயோகெமிஸ்ட்ரி அதுக்கு கீழே போயிடும். பட் பிசிஷியன் அசிஸ்டன்ட் இஸ் த ஒன்லி பேராமெடிக்கல் கோர்ஸ் விச் கம்ஸ் அண்டர் கவுன்சில் ஆஃப் மெடிசன். Next comes emergency and accident and emergency care technology. In the course, one and only work is to treat the patient which is under accident and emergency care. Accident cases, அப்புறம் ஹார்ட் அட்டாக் கேசஸ், சடன் கார்டியாக் அரெஸ்ட் கேசஸ், இந்த மாதிரி ஆக்சிடென்டல் அண்ட் எமர்ஜென்சி கேசஸோட ட்ரீட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தே வில் பி கேரியிங் அவுட் இன் த course. They are not having any responsibilities. They will be doing only this and this. This is in the course oda duration வந்து 3 years தான். You won't have any internship. You will be studying for the one whole year and you will be practicing simultaneously in the college hospitals. And the respective college or hospitals la you will be posted every afternoon. காலையில உங்களுக்கு theory class இருந்ததுன்னா afternoon you will be doing your internship, like practical study you will be doing. So these are the colleges which you have these courses. Next slide. Bachelor of Audiology and Speech Language Pathology. So in the course oda one and only role, so allied health science na paathitinga appadina you will be having a specific role, not like this and that. Ninga treatment pakkanum, surgery pakkanum, not like that. You will be having a single role. So in the field oda idu enna pathina audiology, like the people who are having ear problems, if they are not hearing, you will be assessing them and you will be giving audiometers, like அந்த மாதிரி ஒரு ஸ்டடி இது. தென் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேச்சு வந்து அவ்வளோ ஃப்ளூயண்டா நம்மள மாதிரி வராது. அவங்க வந்துட்டு யோசிச்சு பேசுவாங்க, இல்லைன்னா திக்கி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிசார்டர்ஸ்க்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. யூ வில் பி கிவிங் ஆக்குபேஷனல் தெரபிஸ். நீங்க வந்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்கள வந்துட்டு சரி பண்ண மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டடி தான் இந்த ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கிறது. இந்த ஸ்டடியில வந்துட்டு ஆடியோலஜில வந்துட்டு இஃப் தே ஆர் பார்ஷியலி டெஃப், ஓகே, இஃப் தே ஆர் பார்ஷியலி டெஃப் அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கரெக்ட் பண்ண முடியும். இஃப் தே ஆர் அஃபோர்டபிள் டு டூ சர்ஜரி பண்ணலாம். இஃப் தே ஆர் நாட் affordable, you will be doing all sort of
treatments without any surgery அந்த மாதிரி full and full இதெல்லாம் படிச்சு இந்த இதுல சொல்றதா இது. These are the institute which have these courses. Next. Then cardio care technology. Cardio care technology is one and only study which you will be doing full treatment about cardiac systems. In the study you will be posted only in ICUs, intensive care unit, and ICCUs, intensive cardiac care units. இந்த மாதிரி இருக்க systems-ல தான் நீங்க போஸ்ட் பண்ணப்படுவீங்க. If you are undertaking this course, you will be reading about ECG, அதாவது cardio care என்னென்ன மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி. If ஒரு bypass surgery பண்ண patients-க்கு you need to give day care அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி கார்டியாக் சிஸ்டம் ரிலேட்டடா வர டிசீசஸ் மட்டும் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷனும் 3 years, ஆஸ் லைக் எமர்ஜென்சி அண்ட் ஆம்புலன்ஸ் கேர் டெக்னாலஜி அந்த இதுல வர மாதிரி. அட் மார்னிங் யூ வில் பி ஹேவிங் தியரி கிளாஸஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் யூ வில் பி போஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் 3 years and direct admissions will be conducted to colleges. You don't need any sort of entrance. Direct admissions in colleges will be conducted, and these are the famous institutes. Coimbatore Medical College and Hospital is performing good care for cardiac technicians. அங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் ரொம்ப எஃபிஷியண்டா எடுக்கிறாங்க. Next is anesthetics. Anesthetics அப்படின்னா மயக்க மருந்து அப்படிங்கிறது. ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இருக்க one and only work is during surgeries. You will be studying this course, and இந்த கோர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ்க்கு மயக்க மருந்து கொடுப்பாங்க, அதுதான் இந்த கோர்ஸ். ஸோ யூ வில் பி கெட்டிங் ஃபுல் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் ஹவு டு டூ திஸ் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் anesthetic giving techniques are there. So you'll be studying all these things for throughout 3 years, and you'll be also covering the anatomy and physiology of human body in these courses. Next is optometry. It treats optometry involves the examination of eye and treating the problems regarding that. Optometry is one of the growing field. Optometryல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, the student will be taught everything about the eye, and நீங்க வந்துட்டு ஐயை செக் பண்றது, அசஸ் பண்றது. If they are having any sort of problems, you will be discussing with the doctors. You will be sitting with the doctors and you will be discussing what is the problems அப்படிங்கிற மாதிரி. You will be doing all sort of assessments and you will consider with your doctors. இதுதான் இந்த course. You will be having 2 years of theories and 2 years of internships. 1 year is a full and fully internships. You won't be having any sort of exams. 1 year, last year you will be having no sort of exams. So these are the colleges which are having optometric courses. Next is radiological technology. So radiological technology is nothing like so how to say, like you will be dealing with the X-rays and CT scans and MRI scans. So radiological technology அப்படிங்கிறவங்க human anatomy and physiology will வந்துட்டு how it is working, how the body condition is அப்படிங்கறத நீங்க எக்ஸ்ரே மூலமா சொல்வீங்க. ஸோ இதுதான் radiological technology. Radiological technology can be divided into 2 groups. One is diagnostic radiology and another one is theoretical radiology. Diagnostic radiology அப்படிங்கறத ஸ்கேன் எடுத்து பார்த்து this is the disease which is in the patient அப்படிங்கறத மட்டும் சொல்றது. Theoretical radiology comes under கேன்சர் பேஷண்ட்ஸ். கேன்சர் பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி கொடுக்கறது, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி இதெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ரேடியாலஜிக்கு கீழே வர கோர்சஸ். ஸோ இதுல வந்துட்டு 2 டைப் ஆஃப் இருக்கு, டயக்னாஸ்டிக் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இனிஷியலி யூ வில் பி ஸ்டார்டிங் வித் ரேடியாலஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஃபர்தர் ஃபார் PG you will be divided into 2 set of categories. So you can choose any one category. The duration of this course is 3 years. Okay, it changed. So next is respiratory care.
ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்படி கார்டியாக்கு ஹார்ட் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி இஸ் ரிகார்டிங் lungs and simultaneously you will be always studying also studying cardiac. So respiratory therapy you will be monitoring the patient's respiratory system like having ventilators, giving treatment regarding respiratory systems like asthma. And the respiratory technician will be everything in allied science. You are not only doing history collection, you will be also diagnosing the patient's illness. In the madri illness, so if you are taking certain things, you will be doing regarding that. And the madri in the respiratory technology, you will be studying fully about the lungs and the performance of the lung and ailments regarding that and how to treat that. And the madri படிக்க போறீங்க. So the duration of this course is 3 years. Every technology like cardiology care technology is said as the patient who is studying that will be said as technician. So in the respiratory you will be said as respiratory technicians. So you technicians will be placed afternoon in the colleges, so you can do practical study with the cases present there, subjects present there. Next is cardiac pulmonary perfusion cardiac technician. So next is in the course வந்துட்டு ஒரு newly introduced course. இந்த course ஓட one and only work is to perform and give your assistance in the open heart surgery. In the perfusion cardiac technology அப்படிங்கிறது வந்துட்டு open heart surgery பண்ணும்போது heart will be fully stopped. அந்த heart full stop பண்ணும்போது bloodக்கு circulation இருந்துகிட்டே இருக்கணும். heart தான் பாடிக்கு பிளட் பம்ப் பண்ணுது. அந்த ஹார்ட்டை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு தான் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது திஸ் மெஷின் இந்த டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர் வில் பி அ மெஷின். ஓகே, யூ வில் பி கனெக்டிங் எவ்ரி வெயின் அண்ட் எவ்ரி ஆர்டரி டு தட். ஸோ பாடியில சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். சைமல்டேனியஸ்லி தி டாக்டர் வில் பி பர்ஃபார்மிங் சர்ஜரி இன் த ஹார்ட். இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்போ மட்டும்தான் இந்த டெக்னீஷியன்ஸுக்கு ஒர்க்கு. இந்த கோர்ஸும் 3 years கோர்ஸ், பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நியூலி எமர்ஜ்டு கோர்ஸ். இதை வந்துட்டு கார்டியாக் கேர்ல தான் இருந்தது, பட் இதை வந்துட்டு ஒரு தனி கோர்ஸா இப்பதான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் course is only in limited number of colleges. So before you join this, you can go get the details about that and you can decide. Next is dialysis technology. So what is dialysis? Dialysis means ஓகே, கிட்னி பேஷண்ட்ஸுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படிங்கிறது தான் டயாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ கிட்னி ஒர்க் பண்ணாம போயிடுச்சுன்னா பாடிக்குள்ள இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வெளியே வராது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் வில் பி ஃபுல்லி டீலிங் வித் தட். So you will be taught everything about the kidney and how it is working, what are the complications if it is not working, and you will be directly dealing with dialysis. And the madri dialysis பண்ணும்போது you will be assisting to the doctors. You will be injecting a catheter in femoral or in direct artery. So அந்த டைம்ல வந்துட்டு dialysis நடக்கும்போது you will be giving full care for the patients. அந்த இதுதான் வந்துட்டு இந்த கோர்ஸ். It is also a 3 years courses. Most of the allied courses are only of 3 years. Only of 3 years. In the course வந்துட்டு direct admissions is conducting in every colleges which have these courses. Next. So next is electrocardiogram technology, that is ECG technicians. The ECG technicians, you will be studying about the function of heart. So function of heart வந்துட்டு how you will be diagnosing through the electric impulses அப்படிங்கிறது. இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம் மெஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, you will be placing in diodes. அந்த placement of diodes வச்சு that machine will be calculating or representing the
ஒர்க்கிங் மெக்கானிசம் ஆஃப் த ஹார்ட். அந்த இசிஜில வர சிக்னல்ஸை வச்சு எந்த இடத்துல எந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, எந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கு, எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து இசிஜி டெக்னீஷியன் வில் பி சேயிங் தட் திஸ் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் கார்டியாலஜி கேர். Cardiology care ECG technicians are more and more important, and this is one of the most valuable course in light science. If you are taking this course, your career will be so good. In the course of 3 years duration, every time you will be teaching, and you every afternoon you will be placed under emergency care la ungala place பண்ணுவாங்க for internship. You will be assisting every sort of patients, and you will be given practices to all patients ECG. அந்த ECG நார்மல் ECG and illness ECG வச்சு நம்ம எப்படி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கேர் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து இதுல சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட். தேங்க்யூ. ஸோ வித் திஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கு. எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் யூ நீட் டு ஹேவ் அ டீடைல்டு நாலேஜ் அபவுட் தட் அண்ட் கோ அண்ட் ஆஸ்க் டு யுவர் சீனியர்ஸ். அந்த கோர்ஸ்ல இருக்காங்க பிளேஸ் பண்ணப்பட்டவங்க கிட்ட வந்துட்டு என்ன மாதிரி இதுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு யூ கேன் டிசைட். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். அண்ட் வித் திஸ் ஐ எம் எண்டிங் அப் மை செக்ஷன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். Thank you, Vishnupriya. Thank you for your wonderful session. I hope many would have gained about the health sciences and about other allied health sciences.